இந்த வலிக்கே இவ்வளோ அழுகிறியே, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதை விட ரொம்ப வலிக்கும் தெரியுமா? அவனை பார்த்தா கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாதிரியே தெரியலையே. இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லல. உண்மையா லவ் பண்ணிருந்தா நீ கீழே விழுந்தப்பவே என்னமான்னு சொல்லி தூக்கியிருப்பான். இல்ல அக்கா, அப்படிலாம் இல்லை. என்னன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக பிளட்ல லெட்டர்லாம் எழுதியிருக்கான். பிளட்ல லெட்டரா? ஓல்ட் ஃபக்கிங் ஃபேஷன். பிளட்ல லெட்டர்லாம் எழுதுறான்னு சொல்றேன், ஆனா உனக்கு பிளட் வந்தப்ப அவன் கண்டுக்கவே இல்லை. இன்னுமா உனக்கு புரியல? டென்ஷன்ல இருக்காரு, அதான் அக்கா. பிரியா, சால்ட் எப்பவுமே தன்னோட கேரக்டரை மாத்திக்காது. உனக்கு இப்ப புரியாது. ஏதோ படத்தை ஓட்டுறா. உங்க சினிமாக்காரங்கனால தானே இந்த ஓடி போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. உங்க ஹிஸ்ட்ரி சேனலில் எதையும் சேர்த்துக்கோ. அதான் சொன்னேன் நீலா, லவ் இஸ் ஆல் ஒன் நைட் ஷிட்டுன்னு. ஓல்ட் பீப்புளை கேளு, எவ்வளோ கிளியராக சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ்ல. ராம், யூ ஆர் நாட் ஹெல்பிங். வாட் ஹெல்ப்? பிரியாக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அவளுக்கு வெறும் 18 வயசு தான் ஆச்சு. ஏதோ பிளட் லவ் லெட்டர்ன்றா. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ இன்னசென்ட்னு. நீ ஃபிலிம் ரைட்டர் தானே, நீயே ஒரு கதை கட்டு. ஓகே, நீ ஒன்று பண்ணு. அடேங்கப்பா, இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தவிர வேற எதுவும் தோணாதா? சத்தியமா சொல்றேன் நீலா, ப்ராமிஸா. உன்னோட படம் மட்டும் நான் தியேட்டருக்கு போய் பார்க்கவே மாட்டேன். அப்படி போனாலும் அந்த ஏசிக்காக போய் தூங்குவேன். ஒழுங்கா நடி. ராம், இங்க வா. என்ன தேங்காய் உடைக்க போறியா இப்போ? கூலர்ஸ் போட்டுக்கோ. சினிமேட்டிக் ஹீரோவா? இருந்தாலும் சொல்றேன், உன் படம் நான் பார்க்கவே மாட்டேன். அண்ணா, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்கடா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சரியா பாருங்க, என்ன எங்கேயும் பார்த்தது இல்லையா? சார் பார்க்கல சார். போலீஸ் நினைக்கிறேன்டா. டேய், அவ கூட இருக்கிறது யார் தெரியுமா? டிஜிபியோட பொண்ணு. அவன் ஒரு கால் பண்ணானா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போயிடுவீங்க. நான் என்ன தப்பு பண்ணேண்ணா? லவ் தானே பண்ணேன். டேய், 3rd டிகிரினா என்னன்னு தெரியுமா? சூடு பண்ணி கீழே சொருகுனாங்கன்னு வைக்க, டாப் டு பாட்டம் எல்லா பார்ட்ஸும் கருகிடும். இருக்குடா உங்களுக்கு. சார், நான் டிஜிபி ரிலேட்டிவ் ராமச்சந்திரன் பேசுறேன் சார். அந்த பொள்ளாச்சியில 4 பசங்க ஒரு பொண்ணு கடத்துனாங்கல்ல? நாங்கல்ல சார். சார் சார் அது நாங்கல்ல சார். அப்துல் சன் ஆஃப் காஜா. அப்துல் சன் ஆஃப் காஜா. அப்துல் சன் ஆஃப் காஜா, சுரேஷ் சன் ஆஃப் மல்லே, நான் தான். முகேஷ் அலியாஸ் பாண்டு சன் ஆஃப் திருமலை. பாண்டு நீ தானே? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. சூர்யா தானே இப்படி பண்ணா காசு கிடைக்குன்னு சொன்னா, இது ஒரு பிசினஸ்லாம் பண்ணலான்னு சொன்னா. நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. சூர்யா தானே எல்லாத்துக்கும் காரணம். எங்கள் வீட்டில் என் லவ் மேட்டரை பற்றி போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னானா, அதனால தானே சொன்னோம். அவன் தானே காரணம், நாங்கள் ஒன்றும் பண்ணலண்ணா. இன்னும் எத்தனை பொண்ணுங்களடா இப்படி ஏமாத்துனீங்க? சொல்லுங்கடா. டே ஓடிடலாம். சூர்யா நீலா, நீ இங்கே வெயிட் பண்ணு. நீ வாமா. ஹலோ சித்தப்பா, கொண்டு வர்றோம், தூக்கிட்டு போல. சித்தப்பா, பிரியா வழி தவறி ஹைவேக்கு வந்தா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் ஏறி இருந்தா இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்ப அவளுக்கு வழி காட்ட வேண்டிய கடமை உங்களது தான். அவனை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல பிரியா. அவ ஓடி போனதை விட என்ன நம்பலன்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரியா, எந்த பொண்ணு வேணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோ ஆயிடலாம். ஆனா அவளோட செல்ஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு அவ ஜேர்னில எத்தனை ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் அவ சொந்த காலில் எப்போ நிக்கிறாளோ அப்பதான் சூப்பர் ஹீரோ ஆவா. தோ நீலா மாதிரி. எந்த கேர்ளும் கீழே வந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி இல்லம்மா. எவ்வளோ காத்து வீசினாலும் பலமா நிக்கிற ட்ரீ மாதிரி இருக்கணும். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஹீரோ.
வரி ஆகாத, டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன். ஷார்ட்கட்டில் வந்திருக்கோம்ல, ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஆனால் உன் டைம் கன்ஃபார்ம் ஆச்சா? இந்த ப்ரொடியூசர்ஸ் கரெக்ட் டைம்க்கு மீட்டிங்னு சொல்ல மாட்டாங்க. சடனாக இன்னைக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க இஷ்டம். ஓகே ஓகே கூல், டைமுக்கு ரீச் ஆகிடுவோம். என் டிரைவிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றிருக்கோம்னு நினச்சா லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு தோணுது. சிஸ்டரா, வாட் வாஸ் தட்? ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஹீரோ. அண்ட் என்னையும் கூப்பிடுவியா சிஸ்டர்னு? போய் அந்த ரோஹன் அப்படி கூப்பிட்டு சொல்லு. ரோஷன். அட நீலாம்பரி மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரியாத மாதிரி சொன்னேனே. ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்கள். ஐயோ டிரைவர், ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. கரெக்டாக இருக்குல்ல? அது இல்லை, இந்த ஏசியில் இப்போ ஆஹா, நீ திரும்பவும் ஹிஸ்ட்ரி சேனல் ஆரம்பிச்சிடாத. ஹிஸ்ட்ரி சேனல்லாம் இல்லை, உனக்கு புரியுற பாஷையில தானே சொல்கிறேன். புரியுற மாதிரிலாம் இல்லை, தலைவலி வந்து பேர் மறந்து போகிற மாதிரி சொன்னேன். அப்புறம் சினிமாவை பற்றி கமெண்ட் பண்ணா ஈஸியாக விட்டுருவேனா மிஸ்டர் ராமச்சந்திரன்? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஸ்டேஷனில் பிளே செம்மையாக பிளான் பண்ணேன். இப்படி தான் எழுதுவியா மூவிஸும்? ஆல்மோஸ்ட் அப்படிதான். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன், நமக்கு பிடிச்ச டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை சினிமாட்டிக்காக காட்டுறது, அவ்வளோதான். ஓ, சினிமேட்டிக்னா எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. எக்ஸாம்பிள்னா நீ ஒரு ஸ்டோரி எழுதுனேன்னு சொன்னல, அதையே சொல்லு. உனக்கு ஒரு ரிவ்யூவும் கிடைக்கும். ஸ்டோரி வேணும்னா சொல்கிறேன், நீ ரிவ்யூ சொல்கிறதா இருந்தால் சொல்ல முடியாது. எதுக்கு பயமா? ஃப்ளாப்னு சொல்லிடுவேன்னு? அப்படிலாம் இல்லை, நார்மல் பீப்புள் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து படம் பார்த்தா எஃபெக்டிவாக இருக்கும். பரவாயில்ல சொல்லு, என்னால் முடிஞ்ச ரிவ்யூ சொல்கிறேன். நான் தான் ரிவ்யூ சொல்லாதான்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னை ஏதாவது கேட்டால் இந்த ஹிஸ்ட்ரி சேனல் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு உன் ஸ்டோரியே மேலு. ஓய் சரி சரி சொல்லு. ஒரு ரொமான்டிக் காமெடி. ஹீரோக்கு ஒரு 25 இயர்ஸ், ஒரு நர்சரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு பூ வாங்க வரா. அவங்க ரெண்டு பேரும் பார்க்க பிடிச்சிருச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு ரமேஷை கேட்பா, எதனால என்ன பிடிக்கும்னு. அப்ப ரமேஷ் சொல்லுவான், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலோ, இல்லை நல்ல பிளேஸ்க்கு போனாலோ, இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ நம்ம மைண்டுக்கு ஒருத்தவங்க தான் ஞாபகம் வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு. என் லைஃப்ல அது நீ தான் கீதான்னு அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே ராம். உனக்கு என்ன பைத்தியமா? வண்டி ஓட்டும் போது எவனாவது தூங்குவானா? எனக்கு இல்லை பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம். ஸ்டோரி அப்படி எவனாவது சொல்லுவானா? அதை கேட்டு தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. பெரிய ஃபிலிம் ரைட்டராமே. நீயே தானே சொல்ல சொன்ன, இல்லை நான் தான் சொல்றேன்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா? நீயே தானே சொல்லுன்னு. எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி தாலாட்டு பாடி என்ன தூங்க வைப்பேன்னு? உனக்கு கதை புரியலன்னு சொல்லு, ஏன் கதையை குறை சொல்லாத. இந்த மாதிரி படங்களால் தான் சுமாரா எடுக்கிற படம்லாம் அவார்டு ஜெயிக்குது. தேவையில்லாம கமெண்ட் பண்ணாத. நீ என் படத்தை பார்க்கவே தேவையில்ல. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் உன் படம் பார்க்கவே மாட்டேன். தப்பி தவறி பார்த்துட்டாலும் நீலாம்பரி எடுத்த படம் கேவலமா இருக்குன்னு ரிவ்யூ எழுதி அதை போஸ்ட் பண்ணுவேன். என்ன சொன்ன? தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங்கா? தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங் இல்ல, தேங்க்ஸ் ஃபார் ஸ்லீப்பிங்னு வச்சுக்கோ. பர்ஃபெக்ட் டைட்டில். எப்படியும் எல்லாரும் தூங்க தான் போறாங்க. ஏய், நீ ஏற்கனவே ரொம்ப ஓவரா பேசிட்ட. ஹலோ நீலா, வேர் ஆர் யூ? ரோஷன், என்னால் டைம்க்கு வர முடியாது. வை? வாட் ஹேப்பன்? வர வழியில் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் கார் டேமேஜ் ஆயிடுச்சு. நீலா, என்ன சொல்கிற? நீ பஸ்ஸில் வரேன்னு தானே சொன்ன? ஆமாம், நீ தான் அவசரமாக வர சொன்னல. அந்த டைமுக்கு பஸ்ஸு ஃப்ளைட்ஸ் எதுவுமே கிடைக்கல. யாரோட கார்? கேபா? ஆஹா இல்லை, சுச்சியோட கார். ஓ, சுச்சி ஓகேவா? இல்லை, என் கூட வர்றது சுச்சியோட பிரதர் ராமா. ஆமாம். ஓ, நீ ராம் கூட வரியா? டோன்ட் வரி, நான் சேஃப் தான். வேற யாரும் கிடைக்கலையா? அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? ரோஷன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ, நீ ராம் கூட வருவ, ஆனால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரோஷன், நீ அர்ஜென்ட்டாக வர சொன்ன, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாமல் ராம் கூட வந்த. வாவ், நான் சொன்னதும் சடனா, நீ ஸ்டார்ட் ஆனதும் சடனா, ராம் வந்ததும் சடனா. நீலாக்கு எமர்ஜென்சின்னு. இஸ் தட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? ரோஷன், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ராம் மேல க்ரஷ் இருக்குன்ற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாட் ஈவன் சுச்சி. கட் திஸ் புல்ஷிட் நீலா. இட் இஸ் வெரி கிளியர். நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கல, எனக்கு ரொம்ப ஈஸி. ஓகே. நீலா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டலில் இருக்கலாமா? பர்ஃபெக்ட் பிளானிங் இல்லை. கொஞ்சம் கூட டவுட் வரல. சுச்சி சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னும் காமா இருக்கேன். இல்லை, எனக்கு உண்மையாகவே தூக்கம் வந்துருச்சு. நான் வேணுட்டே பண்ணல. ஷட் அப் ராம். Salt won't change its character. Our relationship was healthy. சில பேருக்கு ப்ரொஃபஷன் செட் ஆச்சுன்னா பர்சனல் செட் ஆகாது, பர்சனல் செட் ஆச்சுன்னா ப்ரொஃபஷனல் செட் ஆகாது. ஆனா எனக்கு ரெண்டும் செட் ஆச்சு. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்ல. லவ்வோட அர்த்தமே உனக்கு புரியாது. அண்ட் என்னோட லைஃப்ல நீ இனிமே இல்ல. Leave me. ஹோப்போட ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஹோப்லெஸ்ஸாக பிரேக் டவுன் ஆகி ஹைவேல நின்று போச்சு. என்ன நடக்குமோன்னு பார்க்கலாம். நெஞ்சில் ஒரு ஆணியை சுத்தியால் அடித்த மாதிரி இருக்கு. சாரி காளி. நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகலை. நாளைக்கு காலையில் டாக்டரை கூப்பிடுவேன். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுவார், சரியாயிடும். ஓகேவா? கார் மேலே லவ்வா? சைடில் மோட்டார் டேமேஜ் ஆகி அப்புறம் பெல்ட்டும் அறந்துருச்சு. ஓ ஹாய் சார். ராம். ஹாய், மோகன் சந்திரா, ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர். வாவ், ஆர்மி. யா. சர்வீஸ் டு நேஷன். வாட் அ ஃபீலிங். சர்வீஸ் டு நேஷன். இட்ஸ் a great feeling in my life. What do you do? நீலா, இவங்க என்ன பண்றா? டிரைவர் சார், 1 minute. நீங்க என்ன பண்ற? மீட்டிங்னு போனியா? என்னாச்சு? கொஞ்சம் தனியா விடுறியா? என்ன ப்ளேம் பண்ணிட்டு போனல, இப்போ விட்டுருன்னு சொன்னா எப்படி? நீ சொன்னாலும் புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 6 hours ஜேர்னிக்கே புரிஞ்சுக்க முடியல. 60 years எப்படி? கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தம் கூட இல்லை. ஆல் men are dogs. கத்திக்கிட்டே இருப்பானுங்க, செவிடனுங்க மாதிரி. மற்றவங்க சொல்றதை கேட்கணுன்ற சென்ஸ் கூட இருக்காது. இன்னும் சில பேர் சென்ஸை பத்தி சாமியார் மாதிரி பேசுவாங்க. சாரி, காரை தள்ளிட்டு வந்ததுனால டயர்ட் ஆயிட்டேன். அதான் கோவத்தில் இப்படி சொல்லிட்டேன். Hell with your reasons. Sugar won't change its character. நீலா, இந்த வயசுல உங்களுக்கு தேவையா சார்? எந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? இங்கே வை. அஞ்சலி என் லைஃப் லாங் கேர்ள். ஓ, அஞ்சலி வா. மை லவ், கீதாஞ்சலி. சார், கேன் ஐ ஹக் யூ ஒன்ஸ்? ஷோர். பட் வை? இந்த ஏஜ்லயும் லவ், கேரிங் ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படி சார்? It happens, but it takes time. But it happens, man. Tons of love to you and your Geetanjali, sir. என் கீதாஞ்சலி ஓகே, பட் உன் கீதாஞ்சலி கதை என்னாச்சு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? My wife, நீலாம்பரி.
வாண்ட்ஸ் டு மேக் லவ் எவ்ரி டே சார். நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும் பத்தாதான்னு கேட்பேன். டெய்லி நைட்டு பஜனை எப்படி சார்? யூ ஆர் ஸோ லக்கி. லக்கி பாயா? உங்களுக்கு அப்படிதான் சார் தோணும். 100 kgs இருந்தேன், பாருங்க 70 kg ஆயிட்டேன். டெய்லி முந்திரி பிஸ்தா சாப்பிட முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன் சார். முந்திரி பிஸ்தாவா? ஓ, அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவா? வீக்கெண்டும் எதுக்கு என்ன தொடாதன்னு சொல்லுவான். அட ரொம்ப கொடுமைப்படுத்துவா சார். குளிக்க போகும்போது டேப் க்ளோஸ் பண்ணிடுவா. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட்டை மறைச்சிருவா. காஃபில உப்பள்ளி போட்டுருவா. குழம்புல காரத்தை அள்ளி போட்டுருவா. வேணும்னுட்டு என் கண்ணு முன்னாடி குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுத்துவா சார். அதான் சார் நைட் டிரைவ் கூட்டு வந்தாலாவது கொஞ்சம் சாந்தமாவான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் சாந்தமாவல சார். அதான் சார் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். தேங்க்ஸ் லாட். என்ன மோகன், என்னை விட்டு நீ தனியாவே சிரிச்சிட்டு இருக்க போல. ஒன்றும் இல்லைம்மா, இவர் என் ஃப்ரெண்ட் ராம். ஹலோ. ஹாய் மேம். லைஃப் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரே சிரிப்பு. சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அங்கே பாரு, அந்த ஒயிட் டாப் போட்ட பொண்ணு இருக்கால, டெய்லி இவன் பாதாம் பிஸ்தா இப்படி சாப்பிட்றானா. ஆனாலும் அந்த பொண்ணு வீட்டு ரொம்ப எதிர்பார்க்குறான். பாவம் இந்த பையன் 100லிருந்து 70 கிலோ ஆயிட்டானா. ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்றதுன்னே புரியல. கேட்டா ஃபுல்லு இல்லனா நில்லு. இந்த ஏஜ்ல ஃபுல்லு நில்லுனா எப்படி ஆண்டி? கவலைப்படாதப்பா, நாங்க போய் அவள்கிட்ட பேசுறோம், சரியா? பேசுங்க ஆண்டி. ஹலோ பியூட்டிஃபுல். நீங்க என்னதானே பியூட்டிஃபுல்னு கூப்பிடுவீங்க? ஜஸ்ட் மினிட் ஆண்டி. ஓகேம்மா. ஹலோ. ஐம் சாரி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் அவுட் ஆகி பேசிட்டேன். நீ கார் ஆக்சிடென்ட்னு சொன்னதும் உனக்கு புரிஞ்சிச்சுல? சந்தோஷம். யா, திரும்பவும் சாரி. வேர் ஆர் யூ? இங்கே தான் தாபால. சேஃப் தான், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஒரு ஓல்டு கப்புள் கூட இருக்காங்க. பை த வே, ப்ரொடியூசர் மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் இருக்குமா? என்ன சொல்கிற? இல்லை, அது சம் அர்ஜென்ட் ஒர்க் ஆமா, ஸோ கான்ட் மீட் டுடே. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 1 வீக் தானே. நிலா, இப்போ என்ன சொல்கிற? வரியா இல்லை ரிட்டர்ன் போறியா? யூ வாண்ட் மீ டு பிக் யூ அப்? இல்லை வேண்டாம் ரோஷன், I'll catch the bus and go back. சடனாக கிளம்பி வந்தேன்ல, ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன். பட் பி கேர்ஃபுல். இட்ஸ் ஃபைன். ஓகே நிலா. ஓகே ரோஷன், டேக் கேர், பாய். சீரியஸ்லி அங்கிள் ஆண்டி, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவலில் இருக்கு. ஒரு வாட்டி உங்கள் 2 பேரையும் ஹக் பண்ணிக்கட்டுமா? அடடா, 2 பேரும் ஒரே மாதிரி கேட்குறீங்க. என்ன அங்கிள்? அதான் உன் ஹஸ்பண்ட் ராம் இருக்கான்ல, அவனும் என்னை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டான். எப்படி? ஹஸ்பண்ட்? எனக்கு புரியுது, சில பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா, நாங்களும் நிறைய சண்டை போட்டோம். ஆனா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சண்டையே போடல. என்ன சொல்றீங்க ஆண்டி? எனக்கு ஒன்றும் புரியல. we know இட்ஸ் பர்சனல் இஷ்யூ. பட் 100 கிலோ இருந்தவன் 70 கிலோ ஆயிட்டானாமே. அவ்வளோதானே ஆண்டி? இந்த ஏஜ்ல இல்லைன்னா வேற எப்ப? அதுக்கு ஃபுல் லைஃப் இருக்குல்லம்மா, இன்னும் 40 இயர்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ் ஃபுல்லாக அதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? மேக்ஸிமம் 4 to 5 இயர்ஸ், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் குழந்தை, காசு, நிறைய கடமை இருக்கும். உங்களுக்கு தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். பாத்தீங்களா? டெய்லி முந்திரி சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானம்மா. சாப்பிட்டாதான் என்ன? வீட்டில் வெட்டியா தானே இருக்காரு. ஃபுல் டே வெட்டி தான். அட்லீஸ்ட் எந்த வேலையாவது செய்யலாம்ல. சரிம்மா, சரி. நீங்களாச்சும் சொல்லுங்க ஆண்டி. கரெக்ட் தான்மா, நீ ஒத்துக்காத. Hey, do you want to have some vodka? நீயே குடி. Hey, நீலாம்பரி. Your ring. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, நீ போ. I'll go smoke and come. அதை விட முடியாதா? போதும் போதும். கெஸ்ட் ரூம் ஸ்ட்ரைட் அண்ட் ரைட். நீலா, பேசி தீத்தாச்சா? அங்கிள். அண்ட் ராம் ரியலி குக்ஸ் வெரி வெல். அங்கிள், அவனோட ட்ரீமே செஃப் ஆகணும் தான். பட் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஷெஃப் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா. யூ ஜஸ்ட் டேக் திஸ் கார்டு, டைரக்ட் ஆக்சஸ் டு அவர் ஹோட்டல். ஒரு
Yeah. சின்ன ஃபார்மாலிட்டி. எங்கள் சூப்பர்வைசர் இருப்பார், இவன் எப்படி சமைப்பான்னு பார்ப்பாரு, அவ்வளோதான். such a great help uncle. thank you so much. salary தருவீங்கல்ல முந்திரி பிஸ்தாவே தருவாங்க. uncle? நீ ஒன்றும் worry பண்ணாத. ஓகே ஆண்டி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாய்மா. ஓகே பாய். see you again. இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்த போல இருக்கு. நானா? நான் ஒன்றும் ட்ரை பண்ணலையே. நீ அழகா இருக்கேன்னு சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா சொல்ல மாட்டேன். எதுக்கு? நானும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நீ அழகா இருக்கேன்னு சொன்னா ரோஷன் லிமிட்லெஸ்ஸா ஃபீல் ஆவான், அதான் சொல்லல. லிமிட்லெஸ்ஸா? பக்கா. And, ரோஷன் கால் பண்ணானா? கால் பண்ணோம், சாரியும் சொன்னோம். அதானா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது உன்னோட ஃபேஸ்ல. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் வாக் போகணும் போல இருக்கு. ஆமா, நீ லாஸ்ட் டைம் 1 month இங்க ஹைதராபாத் வந்திருந்தல்ல, ஹவு கம் நம்ம அப்போ மீட் பண்ணிக்கல? அப்ப நீங்க தாடி வளர்த்து டிப்ரெஷன்ல இருந்தீங்க, ஒரு சாமியார் மாதிரி இருந்தீங்க, லவ் ஃபெயிலியர்ல. மற்ற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியல. சொல்ல போனா குடிச்சதுனால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. உன்னை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், 3 hours இருந்தேன். என்னது ஹாஸ்பிட்டல்லையா? போய் சொல்லாத, அப்புறம் கல்யாணம் ஆகாது. இல்ல, மேரேஜ் இப்பவே பண்ணிக்க மாட்டேன். இப்போ என்ன, பல்லு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிப்பியா? ஒரு 3 movies ஆச்சு பண்ணணும்ல. ஆனா 3-4 படம் நான் ரோஷன் வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்ணுவான். பாருடா, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் உன்னோடது. டைட்டில் நல்லா இருக்கு, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ். கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் பை நீலாம்பரி. செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, நீலாம்பரி. ஆனா என்ன பேர் அது? உனக்கு வேற பேர் வச்சுக்கணும்னா என்ன வச்சுப்ப? வேற பேர்னா? லைக் இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சுப்ப? ஸ்னோ ஒயிட். நீ வெள்ளையா இருப்பேன்னு வச்சுக்கிட்டல? இல்ல, ஸ்னோ ஒயிட்டுக்கும் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா ரோஷன் பிரின்ஸ் சார்மிங்கா? மேபி, மேபி நாட். மேபி நாட்டா? ஒரு சின்ன ஜேர்னி லைஃப் ஜேர்னியே மாத்திருச்சா? மாத்திருச்சுன்னு சொல்ல முடியாது, பட் யா ட்ரூனஸை கிட்ட இருந்து காமிச்சிருச்சு. அதனால தான் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட லாங் டிரைவுக்கு வா, லைஃபை இன்னும் ட்ரூனஸோட காமிப்பேன். இந்த ஜேர்னிக்கு ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. இன்னுமா? ஆனா உண்மைதானே, நான் ஒன்றும் பொய்யா நடிக்கலையே. பட் நீ என்ன பேர் வச்சுப்ப? நானா? நான் ஜானி சின்ஸ். ஜானி சின்ஸா? யா, உனக்கு தெரியாதா? அவர் ஒரு பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய பிளம்பர், பெரிய சயின்டிஸ்ட், எல்லாமே பெருசுதான். மிஸ்டர் ராம், எப்பவுமே உனக்கு அதே நினைப்பு தானா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நீலா. லைக் ஐ செட், நான் ஜஸ்ட் ஓப்பன் அப் ஆகுறேன், அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்றும் அப்படி இருக்க மாட்டாங்க. உன்னோட ரோஷனுக்கும் தான். நினைச்சேன், உன்னால அவனை பத்தி பேசாம இருக்க முடியாதே. டோன்ட் ட்ரை டு ஸ்பாயில் மை மைண்ட். எனக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா உன்னோட திங்கிங்கும் மாறும். உனக்கு ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச ரைட்ஸே இல்லை. அப்ப நீயே சொல்ல, ஞானியாச்சே. ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணா சாதாரண ஜனங்களோட எங்களை மாதிரி ஞானிங்க தான் ஜாஸ்தி. லவ்ல சிரிக்கணும், அழுகணும், பிரிஞ்சிடணும், அவ்வளவுதான். அப்ப ஞானி ஆகணும். ஞானி ஆகிறது ஒரு கிஃப்ட், உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்லி பாய்ஸ் கேன் என்ஜாய் தட் ஃபீலிங். லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே, ஒரு ட்ரான்ஸ்ல இருந்துக்கிட்டே செல்ஃப்க்கு செல்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஃபேஸ் அது. அடேங்கப்பா, எனக்கு முன்னாடி நீயே ஒரு படம் எடுத்துருவ போல இருக்கே. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ப்ராசஸ் ஒன்று தான். எக்ஸ்பிளைன் பண்ண. வெல், லவ் டு பிரேக்கப்பில் ஜென்ரலாக இருக்கிற ப்ராசஸில் 5 stages. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் டியூரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஸ்டேஜஸ் எல்லாமே சேம் தான். தெரியாமல் பார்க்கறது, டேரிங்காக ப்ரப்போஸ் பண்ணுறது, உலகத்தையே மறந்து போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது. டிஃப்ரென்சஸ் வந்ததும் ஸ்லோவாக அழுவுறது, பிரேக்கப் ஆனதும் கடவுளை திட்டிக்கிட்டு ஃபுல்லாக அழுவுறது, கவிதை எழுதுறது, அவ்வளோதான். பிஹெச்டியா? கவிதை நல்லா தான் இருக்கு. உனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருந்தா உன் லைஃபும் நல்லா தான் இருந்திருக்கும். லவ் பண்ணுற ஃபேஸ் லைஃப்பில் கான்ஃபிடென்ஸை இழக்க வைக்குமே தவிர வேற எந்த யூஸும் இல்லை. கூட இருக்கிறப்போ லைஃப்பில் எதை வேணால் சாதிக்கலான்ற கான்ஃபிடென்ஸ்லேருந்து நம்ம எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டோன்ற கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுரும். சப்போர்ட்டிவ் பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கணும். தாபால பார்த்த அங்கிள் ஆண்டி மாதிரி இந்த ஏஜ்ல எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சவனுக்கு கூட எது வேணாலும் சாதிக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அங்கிள் ஆண்டி மாதிரி ஜோடி இன்னொருத்துல ஒன்று இருக்கும். அட ஏன் எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க? ஏன்னா நான் கிட்டேருந்து பார்த்தேன்ல, அதனால ப்ராப்பர்னு சொல்லுவேல்ல. யா, நான் ப்ராப்பராக ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். பெரிய ஹோட்டல், 7 கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ். செலக்ட் ஆனா டைரக்டாக இட்டாலி தான். செலக்ட் ஆனேன், வெளியே வந்து டைரெக்டாக அவள் வீட்டுக்கு போய் பேசலான்னு நினச்சேன். பட் அவள் என்கேஜ்மெண்ட் ஆன பிக்ஸ் அனுப்புனான். வீட்டுக்கு போய் கேட்டா என்னை திரும்பி கூட பார்க்கல. என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்போ போன கான்ஃபிடென்ஸ் திரும்ப வரமாட்டேங்குது. ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே வேலை பண்ணுறது என்னால் முடியாது. அம்மா அப்பா நமக்கு லைஃப்பில் பெரிய கான்ஃபிடென்ஸ். அங்கே என்கேஜ்மெண்ட், இங்கே வீட்டில் அம்மா அப்பா செப்பரேஷன். கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா. எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அழுகணும்னு தோணுச்சு. சுச்சி என்னை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு அழுதா. அப்பா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருந்தா லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ராம், நான் உங்க அப்பாவை பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரும் உன் அம்மாவும் பிரிஞ்சதுக்காக. உன் அம்மா சடனா இறந்து போனதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உங்க அம்மா இறந்து போனாங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது. பேட் டைம். கடைசியா கூட ஒரு வாட்டி பார்க்க முடியல. குடிக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் ஜஸ்ட் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்றது, பட் பண்ணல. அவ்வளோ கவலையோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் ராம். புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு சொல்றேன். நம்பிதானே எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்க அப்பாவை நம்பி வந்தாங்க. அப்புறம் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போனாங்க. உன்னையும் சுச்சியையும் கூட்டிட்டு போனாங்க. உன்னோட அப்பா இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப ராம்? மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஈஸியாக சால்வ் பண்ணிடுறோம். ஆனால் நமக்குள்ள ப்ராப்ளம் வந்தா திட்டிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். ஆனால் நமக்குள்ள தானே ஹாப்பினஸ் இருக்கு ராதா. சந்தோஷத்து கூட கவலையும் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியல கிருஷ்ணா? ஹாப்பினஸும் வலியும் நான் வேற வேறன்னு நினைச்சேன் ராதா. உன்னை கஷ்டப்படுத்துறது என்னால் தாங்கிக்க முடியல ராதா. அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது, இன்னைக்கு கவலை. இன்னைக்கு கவலையா இருக்கிறது நாளைக்கு பாரமா மாறும். அதானே கிருஷ்ணா? இல்லை ராதா, காதல் மட்டும் தெரிஞ்சது, வலியும் அதோட பாகம் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. காதலிக்கிற பொண்ணை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வலியை பகிர்ந்துக்கிறதும் அதோட பாகம்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒரு வாட்டியாவது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கிருஷ்ணா? தூரமா இருக்கும்போது நீ என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பக்கத்துல இருக்கும்போதே நீ என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கு. அது என்னோட ஆத்திரமா இல்ல நான் பண்ண முட்டாள்தனமா? ஒருவேளை அஜ்ஞானமா இருக்கும் ராதா. உன்னோட காதல எந்த குறையும் இல்ல. அவசரப்படாம முதல்ல நம்ம உட்காந்து பேசியிருக்கணும். அறிமுகம். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்தில் ஒரு குட்டி கல்யாண பொண்ணு மாதிரி உட்காந்துருந்த. உன் கண்ணத்தில் அந்த மச்சம், திருவிழாவில் உனக்கு பிடிச்ச ரெட் பேங்கிள்ஸ், 10th கிளாஸ், +2ல் உங்கள் அப்பா என்ன அடித்தப்போ உன் கண்ணில் இந்த காதல் ஞாபகம் இருக்கிறாதா? நீ அப்படியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் நீ என்னை அப்படியே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ்வளோ காயங்கள் இருந்தோம். அந்த காயங்களை பார்த்து நீ அழுதது, அதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்த. என் லைஃப்லேயே பெஸ்ட் டைம்ஸ் எல்லாமே உன் கூட தான் ராதா. எனக்கு ஞாபகம் இருக்கு அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. தட் வாஸ் த மொமெண்ட். ஆமா கிருஷ்ணா, என் கழுத்துல நீ கட்டின அந்த 3 முடிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நேரம் அங்கேயே நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
ஐ விஷ் ஐ குட் ரியல் லிவ் தட் மூமெண்ட். அந்த தருணம் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்.